பாரதி ராஜாவுக்கும் நிவாஸுக்குமான நட்பை பக்கத்துல இருந்து பார்த்தீங்க நீங்கள். ஆமாம். எப்படிப்பட்ட நட்பு? நிவாஸ் இல்லாமல் அவர் இருக்க முடியாது சார் அவரால். ஆரம்பத்தில் இதில் பாபுநந்த் இந்த படம்ல தாகம் அதில் அப்போ இருந்து 2 பேருக்கு நல்ல இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணாங்க. அவர் எதிர்பார்க்கல 16 வயதில் இந்த ரிசல்ட் கொடுப்பாருன்னு. யார் நிவாஸ் இவ்வளோ பெரிய ரிசல்ட் கொடுப்பாருன்னு போட்டு அதான் ஆரோ கம்பெனியே வந்து அவருக்கு கோல்டு இது டிஸ்க் கொடுத்தாங்க இல்லையா. ஆரோவில் வந்து அன்னைக்கு அதான் சார் பெரிய ரிசல்ட் கொடுத்தவர். கரெக்ட். அதுக்கு பின்னாடி கிழக்கு போகிற எல்லாம் ஆரோவில் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அப்புறம் இதுதானே சிவபிரச்சோகல் மட்டும்தானே ஈசியனில் பண்ணாது. அப்புறம் புதிய பண்ண ஈசியன்லாம் பண்ணோம். நிவாஸ் இல்லாமல் பாரதிராஜா, பாரதிராஜா இல்லாமல் நிவாஸ் இல்லை. அப்படிலாம் இருந்த ஒரு பெரிய ஒரு கூட்டு திடீர்னு எப்படி அது இதாச்சுன்னு தெரியல. கல்லுக்குளியர்னா அதில் ஏதோ சின்ன ஒரு கரெக்ட் அதில் தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அது இல்லைன்னா இன்னும் நிவாஸாக இருந்திருப்பார். சரி, அதுக்கு பின்னாடி வந்தது கண்ணன் சாரும் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பெரிய மனிதன், நல்ல மனுஷன். கண்ணன் சார் பாரதியோட இன்னும் நீண்ட பயணம். அதாவது அவங்க 2 பேருடைய இதை வந்து இன்னும் யாருமே ஃபீல் பண்ணலை சார். உண்மைதான். பாரதிராஜா கண்ணனுக்குள்ள ஒரு அதான் எப்பயுமே சொல்லுவார் இல்லையா, என்னது கண்ணன் தான் என்னுடைய கண்கள்னே சொல்லுவார். அதான் 2 கண்கள் அப்படின்வார். அவருக்கு மட்டும்தான் ஆகாயத்தின் மறுபக்கத்தை பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியெல்லாம் அவர் மேலே அவ்வளோ பெரிய எதிர்பதியான மரியாதை. 2வது அவங்க 2 பேருக்குள்ள காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி இவங்க இந்த குரூப் இருக்கு, பாரதிராஜா, வைரமுத்து, இளையராஜா, கண்ணன், நிவாசி, இந்த குரூப் இதுகெல்லாம் காலத்தால் சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன். எவ்வளோ பெரிய இது இவங்க காலம். அதான் நினச்சி பார்க்குறேன், இவங்க காலங்கள்ல நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி. கல்லுக்குள்ள படத்தில் டைரக்டர் நடித்ததை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து எனக்கு பிடிக்கல சார். பிடிக்கல. ஓப்பனாக சொல்கிறேன். சொன்னீங்களா அவர்கிட்ட? நான் சொல்லலை. சொன்னேன் அது வேறு. நான் சொன்னேன் அதில் நிறைய கான்சியஸாக பண்ணியிருப்பார். இவர் வந்து சொல்லி கொடுக்குறது வேறு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா சில நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அவருக்கு தெரிஞ்சு என்னை திட்டினாலும் திட்டுவார் பின்னாடி. அது பாருங்க. ஆனால் எனக்கு வந்து அவருக்கு அதில் நடித்தது பிடிக்கல. வேறு யாராவது போட்டிருந்துருக்கலாம். இவர் இப்போ அடிக்கிறாரு. இப்போ எல்லாம் எங்கேயோ திருச்சிற்றம்பலம் பார்த்துட்டு அன்னைக்கு அதை திருச்சிற்றம்பலம் பார்த்து நானும் அவரும் தான் பார்க்குறோம். பார்த்துட்டு திரும்பி நாங்கள் கீழே இறங்குற போது இவருக்கு நான் சொல்ல என்ன படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறமேட்டு இவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனார் எக்மோரில். போயிட்டு மறுநாள் நான் அன்றைக்கி நைட்டு தானே அட்மிட் ஆகிறாரு ஏடிஎம்மில். அன்றைக்கி நான் என்னடா மத்தியானம் தான் பார்த்து பேசிட்டு வர்றோம், திரும்ப அட்மிட் ஆகிருக்கேன்னு மறுநாள் ஓடி போய் பார்க்குறேன். இந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி லிவரில் இது இருக்குது அப்படி. அதுலலாம் பிச்சு வாங்கிட்டேன் அப்படி. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதை நான் உண்மையை சொல்லித்தானே ஆகணுங்க. அது வந்து அவர் தப்பாக நினச்சாலும் கூட பரவாயில்ல. பட் அதில் எனக்கு பிடிக்கல. பாரதி ராஜாட்ட மணிவண்ணன் வந்து சேர்வதற்கு நீங்கள் ஒரு வகையில் காரணம் இல்லையா? புதிய வரப்பு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் வரும். யார் கேஆர்ஜி ஆஃபீஸுக்கு தான் வரும். அங்கேருந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன எதை எப்படி இப்படின்னு பார்ப்பேன். அப்போது மணிவண்ணன் அங்கே இருக்கார். கேஆர்ஜி ஆஃபீஸ் ஒர்க் பண்ண கேஆர்ஜி ஆஃபீஸில். அப்போது ஒரு 12 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு புதிய வரப்புகள் பற்றி. அதை என்கிட்ட கேஆர்ஜியோடைய மச்சனை இல்லை கோபி தான் என்கிட்ட அந்த மாதிரி மணிவண்ணன் இவர் சூழல்காரரு உங்கள் சொந்தக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கொடுத்தோன்னே அந்த படித்து பார்க்குறேன். படிச்சோன்னா அவருடைய ரைட்டிங் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை கொண்டு போய் என்ன நான் செய்யணும் அப்படின்னு, இது டைரக்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் கேட்குறாரு. சரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வேறு அப்படின்னு அவரோட நான் பேசணும் இது ஒன்று. சரி ரைட்டு அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். யார் இது யார் அப்படின்னு படித்து பார்த்து அவர் யார் அது அப்படின்னு, மணிவண்ணன் நோட்டு கேஆர்ஜி ஆஃபீஸில் இருக்கு அப்படி அப்படின்னு. சரி என்னவா அப்படின்னு, உங்களை பார்க்கணுன்ட்டு அப்படி அப்படின்னு. சரி அட்லாண்டிக்கு வர சொல்லு அப்படின்றாரு. அட்லாண்டிக் வந்து அப்படி திரும்பி போக சொல்லிட்டாங்க. போக சொல்லிட்டு மறுபடி திரும்பி இந்த பையன் கேட்குறான், ஏங்க வர சொன்னீங்க இது பார்க்கலன்னு. இல்லையா இன்னும் ஒன்று செய்ய, நீ சாயங்காலம் ஆஃபீஸ்க்கு வர சொல்ல அப்படின்னு. மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறேன். ஆஃபீஸில் இருந்து இவர் வரல, நீங்கள் உங்களெலாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அட்லாண்டிக்கில்.
நான் சொன்னேன், இந்த பாருங்கள் வர சொல்லி அலைய விடாதீங்க, ஒன்று பார்க்குறேன்னா பாருங்கள், இல்லைன்னு விட்டுருங்க அப்படின்னேன். இல்லைடா நாளைக்கு 4 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லு அப்படின்றார். சரின்னு நான் வர சொல் 4 மணிக்கு வந்தால் அப்படி இவர் இருக்கார். என்ன நீ தான் இந்த லெட்டர் எழுதினியா? ஆமாம் சார். நல்லா இருந்துச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னா? இல்லை சார் உங்கள்கிட்ட அஷ்டம் தான் சார். கதை எதை வச்சுருக்கியா அப்படின்னு? அதை வச்சுருக்கேன் சார். ஒரே லைனில் ஒரு கதை சொல்லியா? சரிங்க சார். நிழல் கதையை சொல்லிட்டேன். ஜெயராஜ் இப்போ மணிவண்ணனுக்கு 101 ரூபா அட்வான்ஸ். உடனே 101 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. 101 ரூபா கொடுத்துட்டு வவுச்சரில் கையெழுத்து வாங்குறேன் ஃபஸ்ட்டு. அப்படி தான் நான் உள்ளே கொண்டு வந்தது. அப்புறமேலு நாளிலேருந்து எங்களோட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. உங்களுக்கு மணிவண்ணனுக்குமான பழக்கம் எப்படிப்பட்ட? நல்ல பழக்கம் சார். மணிவண்ணன் எப்படின்னா, அப்போ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற போது நான் இளைஞர் காலனியில் தான் என் வீடு. இவர் என்ன பண்ணுவார், எங்கேயெல்லாம் சுற்றிட்டு ராத்திரி 10 மணிக்கு வருவார். வீட்டுக்கு வந்து கதை தட்டுவார். தட்டினோடனே என் மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க, ஓ மணி வந்துட்டு அப்படி இப்படி. கதை சத்தம் கேட்டோன்னே மணி வந்துட்டு அப்படின்னு. அப்போ சரின்ட்டு கதை திறந்தோடனே, என்ன மணி உள்ளவா, அது சாப்பிட்டியா சாப்பிட்லையா? இல்லைக்கா சாப்பிடணுக்கா அப்படின்னு. என்ன சாப்பிட்ற? டிஃபன் சாப்பிட்றியா சாதம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் பரவாயில்லக்கா ஏதாவது சாப்பிட்லான்ட்டு. அப்போ என் பையன் கை பையன் வருவார், உட்காருங்க அப்படின்னு கதை சொல்லுவார். எங்கள் மிஸ்ஸஸ்ட்டு கதை சொல்லுவார். விடிய விடிய கதை சொல்லுவார். சொல்லுவார்னா ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் என் மிஸ்ஸஸ் முகத்தை பார்ப்பார். பார்த்துட்டு அக்காவுக்கு ஓ இந்த கதை பிடிக்கல, சரி வா அக்கா இன்னொரு கதை சொல்லுவார் அப்படி இப்படியே சொல்லுவார். அப்படி டெய்லி இந்த வேலை நைட் ஆச்சுன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. அவர் கதை சொல்லிகிட்டே இருப்பார். எடுத்து அப்படியே ஆஃபீஸு அங்கே போய் படுத்துக்குவார். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் இந்த பையன் பிறந்திருக்கான். அதாவது இது ஜோதி பிறந்ததுக்கு பின்னாடி இந்த பையன் பிரபு, அவன் பேர் ரகு தானே? ஆமாம், ரகு பிறந்திருக்கான். பிறந்த உடனே நேராக வீட்டுக்கு வராரு. வந்து ஷூட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு, அக்கா வாங்க, அண்ணா நீங்கள் வாங்க, 2 பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. என்னையா அப்படின்னு, பையன் பிறந்திருக்கான். அப்படியா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறமா ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தா அப்படி. அப்போ புதுமை பெண் ஷூட்டிங் நடக்குது. ராஜசேகர் அங்கே தான், நீங்கள் எல்லாம் ராஜசேகர் ஷூட்டிங் நடக்குது. ராஜசேகருக்கு முதல் நாள் தான் நான் டைரக்டருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வந்து கேட்டார், ஒரு வில்லன் கேரக்டர் ஒரு ஆள் வேணும்டா அப்படி இப்படின்னு கேட்டபோது, நான் அப்போ தான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படி ராஜசேகர் ஃபோட்டோவை. இந்த ஃபோட்டோ பாருங்க ஏதாவது சரியாக வருமானு. இது யார் அப்படின்னாரு. டாக்டருங்க அண்ணா நகரில் வர சொல்ல அப்படின்னாரு. சரின்னு நான் ஃபோன் பண்ணேன். அவர் அதுக்குள்ளே டிஸ்பென்சரி போகலை. அவங்க யாரோ ஒரு நர்ஸ் இருந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லி வந்த உடனே ஒரு இம்மிடியேட்டாக எனக்கு கூப்பிட்டு சொல்லுமா அப்படி கூப்பிட்டாரு. உடனே பரட்டு பண்ண வந்து பார்த்தோன்னே சரி மறுநாள் ஷூட்டிங். அது ராஜசேகருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ரொஃபஷன். அப்போ வந்து இது ஒன்றுன்னா நானும் இது மணிவண்ணனும் அங்கே வர்றோம் உங்கள் லொக்கேஷனுக்கு புது பண்ணு. அப்போது வந்தோடனே திரும்பி ராஜசேகர் வெளியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்படி என்னையா அப்படின்னு, அங்கிள் அடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்படி அங்கிள் அடிச்சிட்டாரா அப்படின்னு திரும்ப அதுக்கு முன்னாடி வீட்லேயே வச்சு என்கிட்ட சொல்கிறாரு மணிவண்ணன் சார், இந்த மாதிரி அக்கா இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறேன், அண்ணனுக்கு நான் ஒரு படம் பண்ணி தர போகிறேன் அப்படின்னு எனக்கு ஆரம்பித்தார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என்கிட்ட என்ன சொல்கிறீங்க, அவர் மாமாகிட்ட சொல்லுங்கள், விளையாட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை நான் அங்கே தான் பார்க்க போகிறேன், அங்கே நான் சொல்லிடுறேக்கா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. சரி நான் அவர்கிட்ட சொல்ல போகும்போது சித்ராட்ட சொல்லு அப்படின்னு, நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி. சரின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க, பேசிவிட்டு ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு திரும்ப அவர் பண்ணுறேன்னாரு. திரும்ப அப்படி தான் இருந்துச்சு. நான் அப்புறம் போவிச்சிட்டு போகல, எங்கெங்கே ஷூட்டிங் இருக்கோ எல்லாம் போவே வருவேன், பண்ணுவேன் அப்படி அப்படின்னு. கடைசியில் பண்ணலை, அது என்ன சூழ்நிலைன்னு தெரியல, பண்ணலை. அப்புறம் அந்த பணத்தை ஒரு வருஷம் கழித்து அதை திருப்பி கொடுத்துட்டாரு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படி தான். அதுக்கு பின்னாடி நல்லா பழக்கம் தான். அதாவது அவங்க மணிவண்ணனுடைய மிஸ்ஸஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆறுமுக வீட்டில் இருந்தாங்க. நிழல் ஷூட்டிங்கில் இருந்து வரும்போது இது இவர் ஆறுமுக சார் வீட்டுக்கு போய் பேசிட்டு, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு பாரதியை பேசிட்டு இருக்காரு. நான் கட்டிக்கிறேன் சார். 1/2 நிமிஷம் கூட யோசிக்கலாம். உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்களும் இருந்தீங்க ஷூட்டிங் முடிஞ்சு பார்த்துட்டு வரும்போது உடனடியாக
அது அந்த கதையெல்லாம் பெரிய இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சு அப்புறமேல அப்படியே கொண்டு போய் நம்ம குண்டத்தூர் கோவிலில் வச்சு கல்யாணம் முடித்தோம். கண்ணசார் தோட்டத்தில் வச்சு சாப்பாடு போட்டு இது ஒன்று. பாரதி ராஜாவுடைய உதவியாளர்களில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கமான பழக்கம்? எல்லாரோடையும் நல்ல நெருக்கமான ஆள் தான். எல்லாருமே எனக்கு ரொம்ப நான் யார் எனக்கு வேண்டாத ஆளுன்ற யாருமே இல்லை சார். எனக்கு பொதுவாகவே எல்லாருமே எனக்கு மெயினாக வந்து இந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸ் இருந்தாங்கல்ல இந்த கணேசன் எல்லா பசங்களும் லவ்வபிள் பாய்ஸ் சார். எப்படி பசங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம படங்கள்லாம் நல்லபடியாக ஓடிச்சு. பாரதிராஜா இப்போ நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யாருமே எந்த குறையும் சொல்கிறதுக்கு கிடையாது. அவ்வளோ பேர் அற்புதமாக ஒர்க் பண்ணாங்க. நம்ம எந்த நேரம்னாலும் ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி வேலை வாங்கினாலும் வாங்க நல்லா செய்வாங்க. முகசுளிக்காமல் செஞ்சாங்க. அத்தனை பேர் மறக்கவே முடியாது. எனக்கு அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிற போது இருந்த சந்தோஷங்கள் வந்து இப்போ கிடையாது. இல்லை இந்த ஒரு 10-15 வருஷமாக அந்த இதை டச்சு விட்டு போச்சா. இப்போ நான் அது எல்லாத்தையும் இழந்து நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். நான் அவங்களெல்லாம் அந்த பசங்களை எல்லாத்தையும் மிஸ் பண்ணி இப்பயும் நிறைய பசங்களை காணும். எல்லாம் போயிட்டாங்க பாவம். அற்புதமான பசங்க. மெல்ல பேசுங்கள் தான் நீங்கள் தயாரித்த முதல் படம். ஆமாம் சார். பானுப்பிரியாவை நீங்கள் தான் கதாநாயகியை அறிமுகப்படுத்த. ஆமாம் சார். அதாவது எப்படின்னா ஒரு ஹீரோயினுக்கு வேண்டி இதை தேடி போகிறோம். முதல்ல அர்ச்சனாவை தான் பார்த்தாங்க. அங்கே இன்ஸ்டியூட்டில் போய் பார்த்துட்டு அப்புறமேலு என்னன்னு தெரியல. அப்புறமேலு இப்போ மனோஜ்குமார் இல்லை என் மச்சனை அது சொன்ன அப்படி இன்னொரு பொண்ணு இங்கே இது சவேராவில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அந்த பொண்ணு பாருங்களேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் யார் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னா அப்புறம் டைரக்டர் அதை பாருங்களேன் அப்படின்ட்டு பாரதிவாசிட்டு சொல்லும்போது அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. ஓகே சார் அப்படின்னு அப்புறம் திரும்பி கூப்பிட்டு பார்க்குறாரு. அது என்ன நினச்சி பாரதிராஜா டைரக்ஷனில் வர்றோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் சார். இது பாரதி சார் வீட்டில் தான் ஷூட்டிங். மாடியில் அந்த பொண்ணு வந்து இது இந்த ஹீரோ ரூமுக்கு வரணும். ஒரு ஹீரோ வந்து டெக்கரேட் பண்ணி இது பண்ணுறான். அது அவனுடைய ஃபீலை வந்து இந்த பொண்ணு மேலே இருக்கிறத அதை காமிக்கிறதுக்காண்டி இது பார்த்தா உள்ளே ஃபுல்லும் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொண்ணு உள்ளே வரணும். பாரதிராஜா கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அந்த ஷார்ட்னோடனே அந்த பொண்ணு கால் எடுத்து உள்ளே அப்படி வச்சு திரும்பி கீழே எடுத்துட்டு மறுபடியும் திரும்பி அதை வந்து அது பாரதிராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்ன ஆர்டிஸ்ட் அவள் ஒன்றும் சொல்லலை. டக்குன்னு அதிலே அட்மிட் ஆகிட்டார் அந்த பொண்ணு மேலே. சூப்பர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் தான் திரும்ப அந்த ஷார்ட் ஓகே ஆகிடுச்சு தானே. ஸோ அந்த அனுபவங்கள் வந்து நிச்சயமாக அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது சார். ஏன்னா அவங்களும் பாரதிவாசி இருக்காங்களே ஜாலி மேன். ஜாலிக்கு தகுந்த அப்படி அவங்க ஒர்க்கு ரொம்ப அற்புதமான வேலைக்காரங்க. சும்மா சொல்லக்கூடாது. நல்ல வேலை பார்த்தாங்க. சொன்ன டயத்துக்கு மேலே கரெக்டாக அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷூட்டிங் மாதிரி இருக்காது சார். கலகலன்னு ஓடிட்டுருக்கோம். காலையில் ஆரம்பித்தோம்னா எப்படி சாயங்காலம் ஆச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அற்புதமான டைரக்டர்ஸு உள்ளபடியே நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு டைரக்டர்ஸ் 2 பேருமே. பாரதியும் சரி வாசும் சரி. வாசு எப்போ பார்த்தாலும் சரி இதை வேறு இது பாரதி என்னப்பூ அப்படின்னுவார். எனக்கு அதெல்லாம் அதாவது அந்த நம்ம பாரதியை பார்க்குறம்போது நம்ம ஊரில் ஆளுகளை பார்க்குற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு நம்மளோட ஒன்று போவார். நல்ல மனுஷங்க. நான் ஆரம்பத்தில் உங்களை முதல்ல 68 பார்க்குறம்போது அப்போலாம் உங்கள் மேலே வேறு மரியாதைன்னா பெரிய பயங்கலந்த மரியாதை இருந்துச்சு. அப்புறமேல் பழகினதுக்கு முன்னாடி ஓஹோ நல்ல நட்பு இந்த மாதிரி உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்மெல்லாம் இறைவன்கிட்ட நன்றி சொல்லி கண்டிப்பாக எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது சார். இந்த மாதிரி உறவு எனக்கு இந்த சினிமாவில் வந்து எந்த உறவுமே தட்டி கழிக்க உறவு கிடைக்கல. பூராமே என்னை அரவணைப்பு உறவு இல்லை. அது இந்த இதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் நான். அதே மாதிரி யாருமே என்னை தப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாரையுமே நான் எனக்கு எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க. எல்லாருமே அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதெல்லாம் இன்னும் என்னை வாழ்ந்துட்டேன் அவங்களோட. ராமராஜன் வச்சு மருதாணி படம் நல்ல இல்லை சார். அவரும் சும்மா சொல்லக்கூடாது. இருக்கிற காமெடிஸ் எல்லாத்தையும் அதில் யூட்டிலைஸ் பண்ணேன்.
கவுண்டமணி, செந்தில், இது எஸ்எஸ் சந்திரன், ஜனகராஜ், அப்புறம் குள்ளமணி எல்லாருமே கம்ப்ளீட்டாக போட்டு இது ஒன்றும் பாண்டியன், சோபனா, சுலோச்சனா இவங்கெல்லாம் போட்டுக்கோன்னா படம் எனக்கு என்னமோ படம் நல்லா தான் சார் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, படம் அதில் வந்து எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா லாஸு. இருந்தாலும் கூட அவங்கள பொறுத்தளவு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க, நல்லா கரெக்டாக கொடுத்தாங்க. என்னுடைய டைம் சரியில்லை அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம யாரையும் இது பண்ணிக்கிறோம். எனக்கு அந்த படங்கள் அவ்வளோ சரியாக அமையலை, அவ்வளோதான். நிழல் இது சரி, மெல்ல பேசுங்களும் சரி, மருதானியும் சரி, இது எனக்கு சரியாக அமையலைன்றது தான் இதை தவிர மற்றபடி யாரையும் நான் குறை சொல்கிற மாதிரி இல்லைல்ல. எல்லோரும் ஒர்க்கெல்லாம் அவங்க வேலைகளை கரெக்டாக செஞ்சாங்க, நல்லதாக போயிட்டு இருந்துச்சு. சிலருக்கு டைம் ஒன்று இருக்குங்க, அதுதான். மண்வாசனை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய கதாநாயகியை தேர்ந்தெடுத்து கொடுத்தது நீங்கள் தான். நான் மண்வாசனைக்காண்டி தேர்ந்தெடுக்கலை சார், அது மண்வாசனைக்கு உங்களுக்கு அமைஞ்சது. நான் டேரக்டர்கிட்ட போய் காமிக்கிறேன், அந்த மாதிரி இந்த பொண்ணு கிளாசிக்கல், நம்ம இந்த சாங்க்கு காதல் ஓய்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கடையில் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி, என்ன ஜெயராஜ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்க. எப்போ சிவாஜியை முதல்ல பார்த்தீங்க? ஷூட்டிங்கில் தான் பார்க்குறேன். முதல் மரியாதை படப்பிடிப்பு தான் பார்க்குறீங்க. வந்தாங்கன்னா அப்படி சாஸ்திரம் விழுந்துருவேன். கொடி பிறக்கிறதப்போ தான் ரஜினியோட படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சுதா? ஆமாம், ஃபஸ்ட்டு டே சார். இவர் என்ன சாப்பிடுவாருன்னு தெரியாது. நான்வெஜ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அத்தனை லேஅவுட் பண்ணி வச்சோம். பார்த்துட்டு இது அப்படின்னாரு. ரஜினி மாதிரி சிவாஜியோட பழகின்ற உங்களால் மறக்க முடியாது. ஒரு இடம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்விடேஷன் கூட போகிறேன். என்னடா அவரோட சிகரெட்டில் பிடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். சென்னைக்கு அந்த 84 அட்டாக் ஆனதுலேருந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.